வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு. என்னாச்சுன்னே தெரியல. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு தேர்தல் முடிவுகள் வராது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பயம் இருக்கு. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, கடந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதிமுக தலைமை அலுவலகத்தில இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு ஜோசியர் சொன்னோனே, உடனே தலைமை அலுவலகத்துக்கு வந்தார். வந்த பிறகு சும்மா உட்காந்து நம்ம யார்ட்ட பேசிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சென்னை புறநகர் மாவட்ட செயலர்கள் எல்லாத்தையும் வர சொல்லி, ஒரு ஆலோசனை கூட்டம் மாரி போடுவோம். தேர்தல் முடிஞ்சிருச்சு. அத பத்தி என்னன்னு கேட்போம்னு பார்த்தா, அங்க தான் ஒரு பஞ்சாயத்தே ஓடுச்சு. பூத் கமிட்டி சரியா இல்ல. நிறைய மாவட்ட செயலர்கள் திமுகவோட கையூட்டு வாங்கிட்டு மாறி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிச்சது. சரின்னு சும்மா ஒரு சிம்பிளா பேசி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா பூத் கமிட்டியில இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே என்ன செய்யணும், அதிமுக எவ்வளவு ஓட்டு வாங்குமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பூத்தா நீங்க எனக்கு 1 வாரத்துக்குள்ள ரிசல்ட் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இது பூத் கமிட்டியில இருக்க நிர்வாகிகள் எல்லாமே ரொம்ப அதிருப்தி ஆயிட்டாங்க. பூத் கமிட்டிக்கான ஒரு செலவுக்கான காசே எந்த மாவட்டத்திலயும் குடுக்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது நாங்க பூத் கமிட்டியில ஃபுல்லா உட்கார்ந்து இருக்க முடியுமா? எங்களுக்கு சாப்பாடே திமுக காரங்க வாங்கி குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை பூத் கமிட்டி நிலைமை போயிருச்சு. அப்படி இருக்கும்போது பூத் கமிட்டி நிர்வாகிகள் எல்லாம் எவ்வளோ ஓட்டு அதிமுக வாங்கும் அப்படின்னு 1 வாரத்துக்குள்ள சொல்லுங்கன்னு சொல்ற அளவுக்கு இவர் என்ன ஜெயலலிதாவா? அப்படிங்கிற மாரி இருந்தாங்க. இந்த மாரி ஜெயலலிதா இருந்திருந்தாங்க அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த மாரிலாம் ஒரு ஆலோசனை கூட்டம், பூத் கமிட்டிக்கு ஒரு சில இப்படி மாவட்ட செயலர்கள்ட்ட கணக்கெல்லாம் கேட்பாங்க. எப்படியெல்லாம் செயல்பட்டீங்க? எவ்வளோ தூரம் வாக்கு வாங்கும் அதிமுக? அப்படிங்கிற மாரிலாம் கேட்பாங்க. அப்போல்லாம் பயப்படுவாங்க. ஜெயலலிதாக்கெல்லாம் பயப்படுவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த மாரி விஷயங்கள பண்றாரு அப்படின்னா, அது ஒரு காமெடியாவே எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த மாரி சென்னை புறநகர் மாவட்ட செயலர்ட்ட ஆலோசனை கூட்டம் பண்ண மாரி, மண்டல வாரியா ஒரு ஆலோசனை கூட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அவர் அமைதியாயிட்டார். இதுதாங்க சரியான நேரம். கட்சி நிர்வாகிகள்ட்ட தேர்தல் பணி குறித்து ஏதாவது ஆலோசனை கூட்டத்த மண்டல வாரியா நடத்தணும். அப்படி நடத்தல அப்படின்னா, கட்சிக்காரங்க நம்மள மறந்துருவாங்க. பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அத பெருசா எடுத்துக்கல. போங்க, உங்களையும் நீங்களும் கட்சி இப்படி வச்சு நடத்துறதுக்கு சும்மாவே இருக்கலாம் போல இருக்குது. எனக்கு வேற கால் வலி வேல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சுட்டாரு, டகார்னு வயநாடுக்கு போயிட்டார். வயநாடுக்கு 5 நாள் ஃபேமிலியோட போயிட்டு, ஆயுர்வேத சிகிச்சைக்கு ஆலோசனை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். சரி, ஆலோசனை பண்ணாரு. சிகிச்சை எடுத்தாரா அப்படின்னா, சிகிச்சையெல்லாம் எடுக்கலங்கிற மாரி தான் இருக்கு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்போ ஓபிஎஸும் கேரளாவுக்கு போயிருக்காரு. கேரளா வயநாடுக்கு இவர் போனார்னா, இவர் பாலக்காடுக்கு போயிருக்காரு. அங்க போய் இவரும் ஆயுர்வேத சிகிச்சைக்கு போயிருக்காரு. என்ன எடப்பாடி பழனிசாமி போன உடனே ஓபிஎஸும் போறாரு. பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கய்யா, அங்க யாரோ ஒருத்தவங்க உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்கய்யா அப்படிங்கிற மாரி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஓபிஎஸ் ஏற்கனவே அவரு புக் பண்ணி வச்சது தான். எடப்பாடி பழனிசாமி அங்கே இருக்கிறனால அவர் போகல. எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஓபிஎஸ் அங்கே போயிருக்கிறாரு, கேரளாவுக்கு போயிருக்கிறாரு. அவரும் ஆயுர்வேத சிகிச்சை எடுக்க போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிமுக ஆயுர்வேத சிகிச்சையில் இப்போ மாட்டிக்கிட்டு நிற்கிது. சரி, இந்த மாதிரி சமயத்தில் தான் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எடப்பாடி பழனிசாமி கேரளாவுக்கு போயிருந்தபோது தான் வைத்திலிங்கத்தை எஸ்பி வேலுமணி போய் சந்திச்சாரு, பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது உண்மை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வைத்திலிங்கமும் எஸ்பி வேலுமணியும் இப்போ நல்லா பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேத்துக்குமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்தது. 7ஆம் பொருத்தம் இருந்தது. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, கட்சியில் யார் சீனியரு, நீ எல்லா மாவட்டத்துக்குள்ளேயும் மாவட்ட செயலரை கட்டுப்படுத்துகிற மாதிரி நீ ஒரு ஆளை நியமனம் பண்ணிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி தான் வைத்திலிங்கம் எடப்பாடி டீம்லேருந்து வெளியே வந்தார். இப்போ ஓபிஎஸ் கூட இருக்கிறார். இப்போ ஓபிஎஸோட செயல்பாடும் அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் அவர் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஓபிஎஸ். என்ன முடிவு அப்படிங்கிறதே அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை ஜெயிச்சுட்டு இவர் மத்திய மந்திரி ஆகிட்டார்னா, அவர் நம்பி பின்னாடி வந்தால் நமக்கு என்ன ஆகுறது? ஒன்றுமே ஆகாதே. அதிமுகவுக்காக நம்ம போட்டி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமே இல்லாமல் போயிடும் அவருக்கு. சரி, இருக்கிற வரைக்கும் நம்ம இருந்துட்டு நம்ம பாட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு போயிட்டாரு. என்ன பண்ணுறது? வைத்திலிங்கம் அப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்டார். ஓபிஎஸ் கூட போனது தப்பு தான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாரு. வேலுமணியும் வைத்திலிங்கத்தை சந்தித்து பேசினது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி. ஓபிஎஸ் டீமில் இருக்கிறவங்க நிறைய பேர் இவர் சிகிச்சை முடிச்சுட்டு, ஆயுர்வேத சிகிச்சை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ஏதாவது அணி மாறிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் கூட அவருக்கு இருக்குது. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலோட ரிசல்ட் வருது இல்லையா, அந்த ரிசல்ட் வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு அவங்க இருக்கிறாங்க. வைத்திலிங்கம், மற்ற மனோஜ் பாண்டியன் இவங்கெல்லாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஓபிஎஸ்க்கு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறாங்க வேலுமணியும் வைத்திலிங்கமும் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது அவருக்கும் தெரியல. ஆனால் வைத்திலிங்கமும் வேலுமணியும் என்ன பேசுனாங்க அப்படின்னா,
ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுகவை தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்படின்னா நம்ம வந்து ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்கும். அதுக்கு யார் எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, ஒரு சைடு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, இன்னொரு சைடு ஓபிஎஸ் எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேர்த்தையுமே வந்து நம்ம விலக்கி விட்டுட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்குவோம். ஒருவேளை ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் ஜெயிச்சார், வெற்றி பெற்றார், வெற்றி பெற்று மத்திய மந்திரி ஆகிட்டார் அப்படின்னாலும் அவர் அதிமுக உறுப்பினராக முடியாது, சுயேட்சை மத்திய மந்திரியாக தான் இருக்க முடியும். ஒருவேளை அவர் வெற்றி பெற்ற பிறகு பாஜகவில் நீங்கள் இருந்தால் தான் சேர்ந்தால் தான் உங்களுக்கு மத்திய மந்திரி பதவி கொடுப்போம் அப்படின்னு பாஜக மேலிடம் ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் வந்து பாஜகவில் சேர்ந்துருவார். அதிமுகக்காக அவர் போராட விரும்ப மாட்டார், பெருசாக போராட விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணி தரப்பில் பேசப்பட்டிருக்கு. வைத்திலிங்கமும் ஓபிஎஸோட செயல்பாடுகள் முன்ன மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை அவரை பொறுத்த வரைக்கும். அதனால் அவரும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக நம்மளே உருவாக்குவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சைடு எடப்பாடியை நவுத்தி விட்டுருவோம், இந்த சைடு ஓபிஎஸ்ஸை நவுத்தி விட்டுருவோம், நம்ம உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு ரெண்டு பேருமே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமி சைலண்ட் ஆனதுக்கும் அது ஒரு காரணம், இந்த சைடு ஓபிஎஸும் சைலண்ட் ஆனதுக்கு ஒரு காரணம். அப்போ ரெண்டு பேருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடியும் ஓபிஎஸும் ஒருங்கிணைந்து ஒரு பேசி ஏன் இந்த குழப்பத்தை உருவாக்கணும், நம்ம எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்குவோம், திரும்பவுமே ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிவி சண்முகமோ கேபி முனுசாமியோ ஜெயக்குமாரோ ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒத்துக்கலை அப்படின்னா அவங்களையெல்லாம் கட்சியை விட்டு நிப்பாட்டிடுவோமே, கட்சியை விட்டு ஒதுக்கி விட்டுருவோம், அவங்களால என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சிவி சண்முகம்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை எடுப்பார். அவரெல்லாம் கட்சியை விட்டு நிப்பாட்டினாங்கன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையை எடுப்பார். ஜெயக்குமாரெல்லாம் கேபி முனுசாமி பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கேபி முனுசாமி இருக்கிறது ஒன்று தான், கட்சிக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது தான் ஒன்று தான். குழப்பத்தை அதிகப்படுத்தாமல் இருக்கும். கேபி முனுசாமி வெளியே போனாலும் குழப்பம் இல்லாமல் அதிமுக செயல்படும், அவ்வளோதான். அதனால் கேபி முனுசாமியெல்லாம் பெருசாக எடப்பாடி பழனிசாமி கன்சிடர் பண்ணலை. இப்போ வந்து சிவி சண்முகமும் ஜெயக்குமார் இவங்க ரெண்டு பேர்த்து மேலே தான் எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஓபிஎஸ் தரப்புலையும் ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு எடப்பாடியும் ஓபிஎஸும் வந்து செயல்படுறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலையும் சிலர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா வந்து இந்த விஷயம் வந்து வெளியே தெரியாமல் இருக்காது, நெருப்பு இல்லாமல் புகையாதுல்ல, அப்படி ஒரு விஷயம்தான் அங்கே நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பார்க்கலாம். ஓபிஎஸோட இது வந்து இப்போ வைத்திலிங்கத்துக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. வைத்திலிங்கம் வந்து ஓபிஎஸ் பின்னாடி போனது ஒரு தப்பாக படுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதரவாளர்கிட்ட அவர் புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. அதே போல் வேலுமணி எடப்பாடியை நம்பி போனது வேஸ்ட்டு, எடப்பாடி மேலே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது, நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியல, கட்சியை இவ்வளோ நாசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வேலுமணியும் எடப்பாடி மேலே அதிருப்தியாக இருக்குது. இப்போ ஓபிஎஸ் மேலே வைத்திலிங்கம் அதிருப்தியோ அதே போல் வேலுமணி எடப்பாடி மேலே அதிருப்தி. அந்த அதிருப்தியாளர்கள் ரெண்டு பேருமே சந்தித்து பேசியிருக்கிறாங்க. பேசினதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு குழப்பம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது, ஓபிஎஸ்ஸுக்கும் இருக்குது. ஒருவேளை இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஒதுக்கி விட்டு ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்குது. இப்போ வயநாட்டுக்கு அவர் போயிட்டு கேரளாவுக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்த பிறகு ஓபிஎஸ் உடனே போயிருக்காரு அப்படின்னா யாரோ ஒருத்தங்க அங்கே உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கு அப்படிங்கிறது மாதிரி தான் பேசுகிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு கட்சி தொண்டர்கள்ட்ட நிர்வாகிகள்கிட்ட எல்லாம் பெருசாக ஒன்றும் தனிப்பட்ட முறையில் மண்டல வாரியாக ஆலோசனையெல்லாம் பண்ண விரும்பலை. அமைதியாக இருக்கிறாரு, ரெஸ்ட் எடுக்கிறாரு. எடுப்போம், ரிசல்ட் வரட்டும், ரிசல்ட் வந்த பிறகு என்ன நடக்குதோ அதுக்கப்புறமா வந்து நம்ம மாற்றி செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.